என் நேம் நிஹாரிகா. நான் கலர்ஸ் ஜிம்மில் சூளைமேடுல கலர்ஸ் ஜிம்மில் தான் ஒரு 7-8 மந்த்ஸாக ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு தெரிஞ்ச டயட்டும் இருக்கணும், அட் த சேம் டைம் எக்ஸசைஸும் பண்ணணும். வெறும் டயட்டில் இருந்து தண்ணி மட்டுமே குடித்தா நம்ம வெயிட் லாஸ் பண்ணிவிடுவோம் அப்படின்றது கான்செப்ட் இல்லை. டயட் இருந்து எக்ஸசைஸும் சேர்ந்து பண்ணணும். அந்த டயட்டில் நம்ம மெயினாக பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, வெளியில் சாப்பிட்ற ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணுறது, இந்த ஜங்க் ஃபுட்ஸு அந்த மாதிரி அவாய்ட் பண்ணிவிட்டு நிறைய வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கணும். அப்புறம் வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடு லெவலை கம்மி பண்ணி அதில் ப்ரோட்டீன் இன்ஃப்யூஸ் பண்ணுறது, ஃபைபர், மில்லட் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு ஹெல்த்தியாக வெயிட் லாஸ் பண்ணணும். பட் இப்போ இருக்கிற நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து நம்ம வெறும்னே தண்ணி குடித்தாலே ஒரு 10 நாளில் ஒல்லியாயிடும் அப்படின்னு இந்த யூடியூப் நிறைய இதெல்லாம் பார்த்து நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அந்த மாதிரி பண்ணுறாங்க. பட் அது கான்செப்ட் இல்லை. நீங்கள் ஹெல்த்தியாக வெயிட் லாஸ் பண்ணால் மட்டும்தான் அது வந்து டயட் கான்செப்டில் வரும் சார். ஒரு 1-1.5 hours பண்ணலாம். நம்ம ஸ்டாமினாவை பொறுத்து தான் நம்ம எவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணுறோம் அப்படின்றது இருக்குது. எக்ஸசைஸ் பண்ணிட்டு வந்து நம்ம நிறைய ப்ரோட்டீன் எடுத்துக்கிட்டால் வந்து அது ஒரு கேலரி டெஃபிசிட் டயட்டாக நமக்கு பேலன்ஸ் ஆகும். வெறும்னே எக்ஸசைஸே பண்ணிகிட்டே இருந்தாலும் டயட் குறையாது. நம்ம நல்லா எக்ஸசைஸ் பண்ணிட்டு இஷ்டத்துக்கு சாப்பிட்டு சீஸ் அப்படி இப்படின்னு சாப்பிட்டா வெயிட் குறையாது. நம்ம டயட்டும் எடுக்கணும், எக்ஸசைஸும் பண்ணணும், அதே சேம் டைமில் வந்து ப்ரோட்டீன் எடுத்து கேலரி டெஃபிசிட் டயட்டில் இருக்கணும். ரெண்டுமே பேலன்ஸ் ஆகி இருக்கிற மாதிரி இருக்கணும். நார்மலாக வந்து அதான் நிறைய ப்ரோட்டீன் நிறைய எடுத்துக்கணும். இந்த சீஸு அப்புறம் அந்த மாதிரி இதெல்லாம் நிறைய அவாய்ட் பண்ணிடணும். இந்த சிப்ஸு, இந்த ஜங்க் ஃபுட்ஸே ஃபுல்லாக அவாய்ட் பண்ணிடணும். அப்புறம் வந்து மில்க் ப்ராடக்ட்ஸ் ஃபுல்லாகவே அவாய்ட் பண்ணிடணும். சுகரு எல்லாமே கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அது எல்லாமே நீங்கள் கட் பண்ணிட்டே வரும்போதே உங்களுக்கு நிறைய சேஞ்சஸ் தெரியும். நான் வந்து ஒரு 7 மந்த்ஸாக இங்கே 7 மந்த்ஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே இந்த ஜிம்மில் இருக்கேன். ஃபஸ்ட்டு நிறைய அப்போ வந்து டயட்டும் இருக்கணும், எக்ஸசைஸும் பண்ணணும் அப்படின்னு தெரியாது. நிறைய எக்ஸசைஸ் பண்ணி என்னடா வெயிட்டே குறையலை அப்படின்னு பார்த்தா டயட்டில் வந்து லேக் ஆகிட்டோம். அப்போ இங்கே வந்து நமக்கு ட்ரெயின் பண்ணுவாங்க, என்ன ஃபுட்ஸ் எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும், எந்த எக்ஸசைஸ் பண்ணணும் அட் த சேம் டைம் என்ன ஃபுட்டு சாப்பிட்ணுன்னு வந்து இங்கே சொல்லி கொடுப்பாங்க. ஸோ இங்கே வந்து எனக்கு ஒரு 7 kgs கிட்ட லாஸ் ஆயிருக்கு.